தமிழகத்துல தொடர்ந்து 3 முறை அமைச்சரா இருந்திருக்காரு. இவர் அமைச்சரா இருந்த காலகட்டத்துல தான் அமராவதி, மணிமுத்தாறு போன்ற அணைகள் கட்டப்பட்டது. முதல் முறையா தமிழகத்துல காவலர் பயிற்சி பள்ளி உருவாக்குனதும் இவர் தான். இந்தியாவோட சுதந்திரத்துக்காக வெள்ளக்காரனை எதிர்த்து நின்றுருக்காரு. மேற்கு வங்காளத்துல இருக்க அலிப்பூர் ஜெயில 18 மாசமா சிறை தண்டனை அனுபவிச்சாரு. வெள்ளக்காரங்க ஒன்னும் சும்மாலாம் இவரை விடலங்க. இவரு ரொம்பவே டார்ச்சர் பண்ணாங்க. சக கூட்டாளிகளை காமிச்சு கொடுன்னு சொல்லி இவரோட ஒய்ஃபை இவர் கண்ணு முன்னாடியே வச்சு டார்ச்சர் பண்ணாங்க. காமராஜர் இவரோட நாட்டு பற்ற பார்த்து இவரை அமைச்சரா நியமிக்கிறாரு. இவர் காவல்துறை அமைச்சரா இருந்த காலகட்டத்துல எனக்கு கார்லாம் வேண்டாம், நான் நடந்தே போய்க்கிறேன்னு சொல்லி ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து பிளாட்ஃபார்ம்ல படுத்து தூங்கிருக்காரு. அங்க உள்ள போலீஸ் எல்லாரையுமே துரத்தி விட்டுட்டு இருந்தாரு. அப்ப இவர்கிட்ட கேக்குறாங்க, யார்பா நீன்னு? நான் தான் காவல்துறை அமைச்சர், என்னோட பேர் தான் கக்கன் சொல்றாரு. உங்களுக்கு ஸ்பெஷலா ரூம் இருக்கு சார், நீங்க உள்ள வந்துருங்கன்னு சொல்லி அந்த போலீஸ் சொல்றாரு. ஆனா அதை மறுத்துட்டாரு கக்கன். கடைசி காலகட்டத்துல அரசு மருத்துவமனையில தரையில படுத்து கிடந்திருக்காரு. இந்த விஷயம் எம்ஜிஆருக்கு தெரிஞ்சோடனே உடனே வந்து பாக்குறாரு. ஸ்பெஷல் வார்டுக்கு வாங்கன்னு சொல்றாரு. ஆனா அதை மறுத்துட்டாரு கக்கன். எனக்கு ஒரே ஒரு பாய்மட் போதுன்றாரு. சிகிச்சை பலன் இல்லாம, சிகிச்சை எடுக்க பணம் இல்லாம உயிரிழந்தாரு கக்கன். உங்களுக்கு பிடிச்ச அமைச்சர்